பாவாடை தனுஷ் மாதிரி பண்ணுவேல, அது மாதிரி பண்ணு. யாரும் ஸ்கிப் பண்ணுறாங்க யார் மனதையும் முன்படுத்தும் நோக்கம் இல்லை. இது ஒரு சின்ன கிளிப்பு தான். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். இது 100 நாள் கடினமாக இருக்க சவாலில் நாள் 40. காலையிலே எழுந்துச்சி காலை உணவுக்கு பழைய சோறையும் சிக்கனையும் சாப்பிட்டு முடிச்சு கல்லூரி கிளம்பி வந்துட்டேன். கண்ணுங்கெல்லாம் உள்ளே போயிட்டு நைட்டு கொஞ்சம் தூக்க குறைபாடு. அப்படியே காலையிலே தம்பி படிக்க ஆரம்பிச்சதுனால டயர்டாகி மத்தியானத்துக்கு சாப்பிட வந்துட்டேன். மத்தியானம் நண்பர் கூட கடலை போட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே கிளாஸில் போய் உட்காந்தா சங்கீத சோரங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம கனவுல டுண்டு நாண்டி ஞாபகம் வந்துச்சு. தப்பாகுதுண்ணா. இல்லை டுண்டு நாண்டி செஞ்ச லட்டு ஞாபகம் வந்துச்சு. அதனால அப்போ தான் நமக்கும் நம்ம வீட்டில் இருந்து சத்திர மாவில் உருட்டி 2 லட்டு செஞ்சுட்டு வந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு. அதை 8 வந்து கிளாஸில் உட்காந்து சாப்பிட்டு நமக்கும் பீ மாதிரி சக்தி வந்துருச்சுன்னு காமிச்செல்லாம் தூக்கி காமிச்சிக்கிட்டு இருந்தேன். நண்பர்கள்லாம் ஒரே புன்னகை ஆகி போச்சு. அப்படியே லாஸ்ட்டாக நம்ம நண்பர்களுக்கும் லட்டு கொடுக்கலாட்டி கோச்சிக்கிடுவாங்கன்ட்டு இத்தனையோண்டு பிச்சு அதை குட்டியாக உருட்டி எல்லாத்துக்கும் பங்கு பிரித்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். யாரும் கீசை போட்டுறாதீங்க, காலேஜுக்குள்ளே மறைமுகமாக லட்டு விற்றுக்கிட்டு இருக்கான்னு வந்து ஃபைனலாக இன்றைக்கி ஜிம்மு கிளம்பி வந்துட்டேன். வந்தோடனே எனக்கு செஸ்ட்டும் பேக்கும் தான். முதல் செஸ்ட்டில் இந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே. அந்த சீட்டட் க்ளோஸ் கிரிப்பில் சீட்டட் செஸ்ட் ப்ரெஸ்ஸில் க்ளோஸ் கிரிப்பும் ஒயிட் கிரிப்பும் ரெண்டும் சேர்த்து 10 ரெப்பு. இது 2 சேர்த்து ஒரு செட்டு. இதே மாதிரி 4 செட்டு போட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். அதே தொடர்ந்து செஸ்ட்டுக்கு போட வேண்டிய ஒர்க் அவுட்லாம் போட்டு பேக்குள்ளே வந்துட்டேன். பேக்குக்கு இன்றைக்கி ஒரு 3 வேரியேஷன் போட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீட்டுக்கு போய் எடுக்க ஒரு கண்டென்ட்டும் இல்லை. அது இல்லாமல் தம்பிக்கு சில பல வேலையாகி போச்சு. அதனால் சிக்கன் வாங்கலோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து தொடர்பில் இருங்க. நாளைக்கான வீடியோவில் சந்திப்போம்.